ஆனந்தி, உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் விசாரணை செய்து கொண்டிருந்த அந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் திடீரென காலணியை தூக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயை நோக்கி வீச முயன்ற போது காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள். தலைமை நீதிபதி PR கவாய் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள கஜுராஹோ வழிபாட்டு தலம் தொடர்பான ஒரு தீர்ப்பை, ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சனாதனத்தை அவமதிப்பவர்களை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று முழக்கங்களை எழுப்பியவாறு அந்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர், 60 வயதான வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் தனது காலணிகளை கலற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான PR கவாய் நோக்கி சனாதனத்தை மறுப்பவர்களை ஏற்றுக்கொள்ள இயலாது என்ற முழக்கங்களை எழுப்பியவாறு வீச முயன்றார். இது போன்ற நிகழ்வுகள் தம்மை அச்சுறுத்தாது என்றும் அனைத்து மதத்தையும் தான் சமமாகத்தான் பார்க்கிறேன் என்றும் கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த நிகழ்வை புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து விசாரணையை நடத்தினார். எனது கவனத்தை சிதறடிக்கும் வாதங்களை நீங்கள் எடுத்து வைக்க முடியாது என்றும் வழக்கமான விசாரணை தொடரும் என்றும் PR கவாய், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் இன்று விசாரணை நடவடிக்கைகளை தொடர்ந்தார். ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் முதன்மை அமர்வு விசாரணை அறைக்குள் ஒரு 60 வயதான வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் சனாதனத்தை ஏற்பவர்களை தம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்ற முழக்கங்களை திடீரென எழுப்பியவாறு அவர் காலணியை கலற்றி வீசி எரிய முயற்சித்த அந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சனாதன தர்மத்தை அவமதிப்பதை தான் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அவர் கூறியதற்கான காரணம் என்னவென்றால், மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள அந்த கஜுராஹோ வழிபாட்டு தலம் தொடர்பான ஒரு வழக்கில் அவருடைய கருத்து, நீதியை கடவுளிடமே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவ்வாறு கூறுவது சனாதன தர்மத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற கருத்தோடு அந்த வழக்கறிஞர் இன்று காலை உச்சநீதிமன்ற முதன்மை அமர்வு அறைக்குள் நுழைந்து அந்த ஷூவை கலற்றி அங்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான PR கவாயை தாக்குவதற்கு அவர் முயன்றிருக்கிறார். மேலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தாம் தெரிவித்த அந்த கருத்தை திரும்ப பெறப்போவதில்லை என்று மறுப்பும் தெரிவித்து விட்டார். நாம் கூறிய கருத்து சரியான கருத்து என்றும் அனைத்து மதங்களையும் தாம் மதிப்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் திட்டவட்டமாக தெரிவித்து அடுத்த விசாரணை நடவடிக்கைகளில் அவர் தொடர்ந்து இறங்கினார். இருந்த போதிலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் முழக்கங்களை எழுப்பியவாறு ஷூவை கலற்றி எரிய முயன்ற அந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீதிமன்ற அறையில் இருந்து அந்த வழக்கறிஞர் வெளியேறிய போது சனாதன் கா அப்பான் நஹி சகாங்கே என்று சனாதன அவமதிப்பை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என ஹிந்தியில் கூச்சலிட்டு அவர் வெளிநடப்பு செய்தார். அவரை காவலர்கள் பிடித்து அப்புறப்படுத்தினார்கள். இந்த சம்பவமானது உச்சநீதிமன்றத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் என்று ஏற்படுத்தியது. ஆனந்தி.